வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம். 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க கன்னியா ராசி. ராசி அதிபதி புதன். இந்த வருடம் பிறக்கப்படக்கூடியது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் 3வது பாதம் சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில். அந்த கேது பகவானுக்கே வீடு கொடுத்திருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் புதன். கேது பகவான் இந்த வருட தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 2வது பாதத்தில் 176 டிகிரியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. பல நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுதுங்க. வருடம் பிறந்த உடனே எல்லாம் நடந்துருமா? 2024 வருடத்தில் மே மாதத்திலிருந்து டிசம்பருக்குள்ளார கிட்டத்தட்ட 6 மாதம் பிற்பகுதி, ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்குது. முதல்ல வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை பற்றி சொல்கிறேனுங்க. வாழ்வாதாரம்ன்றது தொழில், வாழ்க்கைன்றது திருமணம். கன்னிராசியில் பிறந்தவங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குனே தவிர என்னுடைய உழைப்பு எனக்கு வரலைங்க, என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு எனக்கு கிடைக்கலைங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் மே மாதம் 2 தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரை நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இத்தனை நாட்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலங்கள் இதுதானா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் 2024 வருடத்தில் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையின் தரம் இருக்க போகுது. அதுபோக வாழ்க்கை, திருமணம் செய்துட்டு எத்தனையோ தம்பதிகள் மன வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் சங்கடப்பட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்கள் இருக்க தானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அருமையான ஒரு தருணம் 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து கொடுக்கும். அதுபோக படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கொடுக்குமா சார்? ஏன் படிப்பே பாதியில் நிற்குது, அதுக்கு வழி சொல்லுங்க. உங்களுடைய ராசியாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி. அப்போது உங்கள் ராசியாதிபதியும் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம், பிதிருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம். அப்போது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும், படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், உடல் உபாதைகள் சரியாகும். சார் ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது, தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குது, தலைமுடி கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க, நிற்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி தீராத சங்கடம் எதுவாயினாலும் இந்த தருணத்தில் 2024 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் இருந்து அதுக்கு 100% வைத்தியம் கிடைக்கும். இது வரைக்கும் பார்க்காத வைத்தியம் இல்லை சார், பண்ணாத பரிகாரம் இல்லை. உடம்புல இருக்கிற தொந்தரவு கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாகும், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாக போகும்னு சொல்கிற அளவுக்கு ஜோதிடர்கள்லாம் இருந்தாங்க, இருக்காங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன் சார், ஒரு 10 காசு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் நீங்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை.
அதுபோக குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தைகளுக்குள் உண்டான சங்கடங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நிச்சயமாக சரியாகும். என்ன சார் காரணம்? காரணத்தை சொல்லுங்கள் சார், அப்படி தான் ஏற்றுக்கிட முடியும். நீங்கள் பாட்டில் வாக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னா, திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அதுபோக சுபஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தில் 8வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வாகனம் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சில நண்பர்கள் மண்மனை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலை அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்ட முடியும். சந்தர்ப்பமே கொடுக்காம நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்ற ஒருத்தருக்கு வெளிக்காட்ட முடியாதில்ல. அப்படி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த 2024 2024 வருடத்தில் கன்னியாராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார் எல்லாருமே இன்னைக்கு சொல்கிறாங்க சார் வேலையாக மாட்டேங்குது, உங்களுக்கு நல்லது நடக்காதுன்னு நான் சொல்லலையே, நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேனுங்க. ஏன் நடக்குன்னு கூட சொல்கிறேன். முயற்சி மட்டும் செய்யுங்க, முன்னுக்கு வந்துடுவீங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ணாத முயற்சியா, எடுக்காத முயற்சியா, இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலை, 2024 தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்கன்னு இந்த பிரபஞ்சம் எழுதியிருந்தால், இந்த விதி எழுதியிருந்தால் அது மாறவா போகுது? முயற்சி பண்ணுங்க, நிச்சயமும் முன்னுக்கு வருவீங்க. அதுபோக இதே கன்னிராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் 9வது பார்வையா உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில். அந்த வகையில் மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துருச்சு, இது வரைக்கும் நல்லது நடக்கலை சார், ஒரு சில நேரத்தில் ஏன்டா இருக்கும் எதுக்கடா இருக்குன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த நேரம் உங்களுக்குரிய நேரம், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் சொல்லிட்டு இருந்தா, அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சியோட மன நிறைவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாங்கின பணத்தை கட்டுவீங்க, கொடுத்த பணத்தை வாங்குவீங்க. அதுக்கு 2க்கு உண்டான வேலை வாய்ப்பு, அதுக்குண்டான 2க்கு உண்டான நேர காலங்கள் இந்த 2024 இருக்க தான் செய்யும். அடக வச்ச நகை நட்டு மீட்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துவிடும், அதுலேயும் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. அதுபோக 4வது பாவகத்தை 4வது பாவகத்துக்கு அதிபதி பார்க்கறதுனால வாகன யோகமும் உண்டு. தாய் மாமனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். முக்கியமாக காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். பிரிஞ்சு போன காதலர்களும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த 2024. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது இந்த மே மாதம் வரைக்கும் புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுல கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் தாமதம் கண்டிப்பாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படும். நீங்கள் 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு மருத்துவம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் மே மாதத்துக்குள்ளார போக வேண்டாம்.
அப்படி மே மாதத்துக்குள்ளார போகும்போது சாதகமான ஒரு பலன்கள், சாதகமான ஒரு முடிவு, சாதகமான ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு வராது. பாதகமாக தான் இருக்கும். ஏன்னா புத்திரஸ்தானாதிபதியும் மறைவு ஸ்தானம், புத்திர காரகனும் மறைவு ஸ்தானம். மே மாதம் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு அவர் வெளியே வந்துடுவார். 8வது பாவகத்திலிருந்து 9வது பாவகத்துக்கு வந்துடுவார். 5வது பார்வையை அவங்க ராசியை பார்ப்பார். அப்போ அந்த மே மாதத்துக்கு மேற்கொண்டு கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக புத்திர செல்வம் பிறக்கப்படும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சார், என் மனைவி கும்பராசி, நான் கன்னிராசி, இந்த பலன் எனக்கு வருமா? நிச்சயமாக வரும். இது கும்பராசிக்கு உண்டான பலன் வந்துருமா, இல்லை கன்னிராசிக்கு உண்டான பலன் வந்துருமா அப்படின்னா, உங்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான நேர காலங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய மனைவியுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுபோக பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜூலை மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு வரும். பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து ஒரு மாற்றம், மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இன்னொரு மாற்றம். அப்போது நமக்கு இந்த நவம்பர் மாதம் அப்பையும் ஒரு மாற்றங்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய 2024வது வருடத்தை ரொம்ப அருமையான ஒரு தருணமாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதுபோக ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக வேதகால முறையில் கணிச்சு பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. கணிச்சு கணக்கு போட்டு நீங்கள் யார் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க, இதுக்கு மேற்கொண்டு எப்படி இருக்க போகிறீங்க, எல்லாத்தையும் தெளிவாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக சொல்லி போடுறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.